வெல்கம் டு அண்ணம் கை வண்ணம். இன்னைக்கு பனை ஓலையை வச்சு கொட்டான் செஞ்சிருக்கோம். அது எப்படி செஞ்சிருக்கோம்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊரை சுற்றிலும் கிராமங்கள் அதிகமாக இருக்குது. அங்கே இந்த மாதிரி பனை மரங்கள் தோப்பு தோப்பாக இருக்கும். இந்த பனை மரத்தில் உள்ள குருத்தை தான் நம்ம கட் பண்ணி பொட்டி செய்யலாம். இதுதான் குருத்தோலை. இதை கட் பண்ணி நம்ம பீஸாக எடுத்துக்கிறணும். இது சேர்ந்து ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறணும். இது கொஞ்சம் காஞ்சிருச்சுன்னா நம்ம நல்லா தண்ணியில் முக்கி கொஞ்சம் ஈரப்படுத்திக்கிட்டு தான் கொட்டான் பின்ன முடியும். இந்த ஓலையை கிழிக்கிறதுக்கு ஒரு கத்தி இருக்குது. அந்த கத்தியை வச்சு தான் நம்ம தனித்தனியாக நேர கட் பண்ணி எடுக்க முடியும். இந்த ஓலை கொஞ்சம் கோணலாக இருக்கும். இந்த கத்தியை வச்சு நம்ம நேர கட் பண்ணி எடுத்துக்கிறோன்னா இந்த மாதிரி பீஸாக நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் கொட்டி போடைய முடியும். இப்போ எல்லாத்தையும் பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொட்டி முடைய ஆரம்பிக்கலாம். இது ரெண்டு ஓலையாக 4 பீஸாக வச்சுக்கிறோன்னா ஒன்றுக்கு மேலே நம்ம ஓலையை வச்சுக்கிட்டு மேலே ஒரு ஓலையும் கீழே ஒரு ஓலையமாக மடிச்சுக்கிறோன்னா நம்மளுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்தளவுக்கு ஓலையை மேலே வச்சு கொண்டு வரணும். இது கொஞ்சம் கலராக இருக்கட்டும்னு கோலப்பொடி சாயத்தில் முக்கணும். ஆனால் கொஞ்சம் கலர் நல்லா ஒட்டலை, லைட் க்ரீனாக தான் இருந்துச்சு. இந்த கொட்டான்னு எங்கள் அத்தை தான் முடையிறாங்க. அவங்க நல்லா ஈஸியாக வேகமாகவே உடைஞ்சிருவாங்க. இப்போ இந்த கொட்டான் பின்னியாச்சு. சின்ன கொட்டானாக தான் பின்னிருக்கோம். இது ஓலை கொட்டான்னு சொல்லிக்கிறலாம், ஓலை பெட்டின்னு சொல்லலாம். நம்மளுக்கு தேவையான அளவு கொட்டான் முடைஞ்சிக்கிறலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு ஓலை பெட்டி செய்யலாம். இந்த ஓலை பெட்டி நேர் பீஸாக போடுறது. இதில் உள்ள ஓலை நேர வரும். அது முதல்ல போட்ட சின்ன கொட்டான் கிராஸாக வரும். அதை விட இந்த ஓலை பெட்டி செய்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே பின்னிடலாம். புதுசாக பின்னுறவங்க இந்த மாதிரி பின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மீதம் உள்ள ஓலையை நம்ம கொட்டானுக்குள்ளேயே சொருவி விட்டுக்கிறணும். அப்போ கொட்டான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கொட்டானுக்குள்ளே மூடி. அந்த மூடியவும் நம்ம சின்னதாக பின்னிட்டு மீதம் உள்ளதை அதில் சொருவி விட்டுக்கிறலாம். நமக்கு தேவையான அளவில் நம்ம கொட்டான் செஞ்சுக்கிறலாம். இது நேர் பீஸாக போடுற கொட்டான். இது கொஞ்சம் ஈஸியாகவே போடலாம். இந்த கொட்டான் நமக்கு எல்லா வகையிலும் யூஸ் ஆகும். இந்த கொட்டானில் பூ வச்சோம்னா பூ வாடாது, அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லாத காலங்களில் இந்த கொட்டான் தான் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுச்சு. பூ மாலை எல்லாம் இந்த மாதிரி ஓலையில் தான் சுற்றி வைப்பாங்க. நமக்கு தேவையான அளவில் இந்த கொட்டான் நம்ம பின்னிக்கிறலாம். இந்த கொட்டானில் நம்ம அரிசி கழுவி காய வைக்கும்போது இதில் கொட்டி வச்சோம்னா அந்த கொட்டானில் தண்ணி வடிஞ்சு ஈஸியாக இருக்கும். இந்த ஓலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம காஞ்சிருச்சுன்னா தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னலாம். பச்சை மட்டையாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னு போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.